கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கு உண்டான அற்புதமான உயிருள்ள வார்த்தை கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும், கர்த்தர் அற்புதராயிருந்தும், கர்த்தர் அதிசயமானவராயிருந்தும், கர்த்தர் வான மண்டலத்தில் மேலே பர்வத்தில் இருந்தாலும் அவர் அங்கிருந்து அவர் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். தாழ்மை உள்ளவனை அவர் நோக்கி பார்க்கிறார். அவர் இருக்கிற இடம் எவ்வளவு பெரிய இடம். ஆனால் அங்கிருந்து இந்த பூமியிலே தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். அன்பார்ந்தவர்களே, கர்த்தர் உங்களை நோக்கி பார்க்க வேண்டுமா? கர்த்தர் உங்களுக்காக பரிந்து பேச வேண்டுமா? தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே உங்களிடத்தில் தாழ்மை இருக்கிறதா? அன்பு இருக்கிறதா? இரக்கம் இருக்கிறதா? தயவு இருக்கிறதா? விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருக்கிறதா? கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அவர் நோக்கி பார்க்கிறார். அவர் நோக்கி பார்த்து உங்கள் தேவைகளை சந்திப்பார். மழை போல பிரச்சனை வந்தாலும் பனி போல உருவாப்பார். அப்படி என்றால் நம்ம இடத்துல தாழ்மை இருக்கிறதா என்று அவர் நோக்கி பார்க்கிறார். நீதிமொழிகள் 22:4 சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவனுக்கோ தாழ்மைக்கு கிடைக்கும் பலன் ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையும் வருகிறது. தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். அன்பார்ந்தவளே, எந்த அளவுக்கு உங்களை தாழ்த்தி நீங்கள் நடக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவர் உங்களை நோக்கி பார்ப்பார். அவர் நோக்கி பார்த்து முகங்கள் பிரகாசம் அடைந்தன. ஒருவேளை பலவித பிரச்சனைகள், பலவித நெருக்கங்கள், பலவித போராட்டத்தின் மத்தியில் நீங்கள் இருளான வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் அவரை நோக்கி பார்க்கும்போது ஒரு பிரகாசம். கர்த்தர் சொல்றார், நீ நோக்கி பார்க்கிறாய், நானும் உன்னை நோக்கி பார்க்கிறேன். உன்னிடத்தில் தாழ்மை இருக்கிறது என்று எதிர்பார்க்கிறார். அன்பார்ந்தவனே, நாம் நோக்கி பார்க்கலாம், ஆனால் அவர் நோக்கி பார்க்க வேண்டுமே. அவர் நோக்கி பார்ப்பதற்கு நம்ம இடத்தில் தாழ்மை இருக்க வேண்டுமே. அவர் சொல்றார், தாழ்மை உள்ளவனை நான் நோக்கி பார்க்கிறேன். அன்பார்ந்தவனே, உங்கள் வீட்டிலே, உங்கள் குடும்பத்திலே, போகிற இடத்துல, வேலை பார்க்குற இடத்துல தாழ்மையோடு இருங்கள். விட்டு கொடுத்து வாழுங்கள். அன்பாக பேசுங்கள். இரக்கத்தோடு பேசுங்கள். தாழ்மையாக இருங்கள். கர்த்தர் உங்களை நோக்கி பார்த்து உங்களை பிரகாசமடைய வைப்பார். தாழ்மை உள்ளவனுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். தாழ்மைக்கு கிடைக்கும் பலம் ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையும் நீடிய ஆயுள். அதனால் இந்த நாட்களிலே எந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டுமோ, எந்த அளவுக்கு நீ தாழ்மையாக நடக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு தாழ்மையாக நடந்து பாருங்கள். அவருடைய கிருபை உங்கள் மேலே கடந்து வரும். அவருடைய மகிமை உங்கள் மேலே கடந்து வரும். அவர் மேல் உங்கள் மேலே ஒரு இறக்கம் வச்சிருக்கிறார். கைவிடாத கண்மலை, கைவிடாத மீட்பர், கைவிடாத இரட்சகர். ஒரு தாய் தேற்றுவதில் உங்களை தேற்றுகிற கர்த்தர் உங்களை ஒருபோது வெட்கப்படுத்த விட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். உலகத்தின் வெளிச்சம் நீங்க, எழுந்து ஒளி வீசுங்க. உலகத்தின் வெளிச்சம் நீங்க, எழுந்து ஒளி வீசுங்க. மலை மேல் உள்ள பட்டணம் நீங்க, மலை மேல் உள்ள பட்டணம் அது மறைவாக இருக்காதே, அது மறைவாக இருக்காதே. கலங்க வேண்டாம், கலங்க வேண்டாம், இயேசு உங்களை கைவிட மாட்டா. சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க. கரம் பிடித்த கர்த்தர் உண்டு, கரம் பிடித்த கர்த்தர் உண்டு. உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார், உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். தேவையில்லாமல் கலங்க வேண்டாம், தகப்பன் இயேசு இருக்கிறாரே. தேவையில்லாமல் கலங்க வேண்டாம், கர்த்தர் இயேசு இருக்கிறாரே. தேவைகளை சந்திப்பாரே, உங்கள் தேவைகளை சந்திப்பாரே. எழும்பி பிரகாசியுங்கள், நீங்கள் எழும்பி பிரகாசியுங்கள். கலங்காதே கலங்காதே, இயேசு உங்களை கைவிட மாட்டார். அன்பார்ந்தவர்களே, தாழ்மை உள்ளவனுக்கு அவர் நோக்கி பார்க்கிற தேவை. உங்கள் கலக்கத்திலிருந்து, உங்கள் நோயிலிருந்து, உங்கள் போராட்டத்திலிருந்து, உங்கள் நெருக்கத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார். உற்சாகமாக இருங்க. நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கரம் பிடித்தவரே, கைவிடாத கண்மலையே, கைவிடாத மீட்பரே, கைவிடாத இரட்சகரே. அப்போ இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறேன்னு சொன்னீங்களே,
இந்த நாளில் எல்லாம் தாழ்மையாக இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு அற்புதம் செய்ய தகப்பனே. அவள் தேவையில் சந்திங்க தகப்பனே. எத்தனை பேர் பலவீனத்தில் நெருக்கத்தில் ஆண்டவர் இருக்கிறாங்க தகப்பனே. அவளுக்கு ஒரு விடுதலை தரும்படி விடுதலை கெஞ்சி மன்றாடுகிற தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆஸ்வதி பிறகு பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை.